புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்க்கை ஒரு விசித்திரமான கல்லூரி. இங்கே பாடம் நடத்திய பிறகு தேர்வு வைப்பதில்லை, தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது. வாழ்க்கை பாடத்தில் உங்களை வெற்றியாளராக்கி சாதனையும் புரிய வைப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. ஓம் ரிஷ்பத்வஜாய வித்மகே க்ரூணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்ன சோம பிரச்சோதயாத். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், பெண்கள் அப்படின்னாலே நெற்றி திலகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் உண்டு இல்லைங்களா? அதுவும் குங்குமமாக வைக்க வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியத்துவம் காட்டுவாங்க. பெண்கள் நெற்றியில் குங்குமம் வைப்பதற்கான காரணம் என்ன, அதன் சூட்சமம் என்ன? அதாவது பழைய திரைப்பட பாடல்ல ஒரு வரி சொல்லுவாங்க, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்று. பொதுவாகவே தமிழக பண்பாட்டிலே இந்த கணவனுடைய வெற்றிக்கு பின்னாலே அவனுடைய மனைவி இருக்கிறாள், ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலும் பெண் இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். நம்ம பார்க்கிற போது இந்த பெண்கள் நெற்றியிலே திலகமிடுவது என்பது மிக முக்கியமான ஒரு பழக்கம் நம்முடைய பண்பாட்டிலே. இந்த குங்குமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குங்குமத்தில் மஞ்சள், படிகாரம், சுண்ணாம்பு மூன்றும் கலந்த கலவைதான் அந்த குங்குமம். இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா கிருமி நாசினி. எந்த வகையான கிருமிகளும் நம்மை அண்டாமல் இருப்பதற்காக பழைய காலத்திலே செய்து வைக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த குங்குமம். இரண்டாவது, பெண்களை ஈஸியாக யாரும் வசியப்படுத்திடக்கூடாது அப்படின்னா அந்த ஹிப்னாட்டிசம் போன்ற வசியங்கள் செல்லுபடியாகக்கூடாதுன்னா ஆங்கியா சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த நெற்றி புருவ மத்தி இருக்கிறது, அந்த புருவ மத்தியில் இந்த குங்குமம் வைக்கிற பொழுது யாரும் இவர்களை வசியம் செய்ய முடியாது. மூன்றாவது விஷயம், மன அமைதி கிடைக்கும். அதில் இந்த உடம்பிலிருந்து வரக்கூடிய எல்லா ஹீட்டும் நெற்றி வழியாக தான் தலைக்கு போகுது. அப்போ இந்த நெற்றியில் வைக்கக்கூடிய இந்த குங்குமம் இவர்களுக்கு உடம்புடைய உஷ்ணத்தை கட்டுப்படுத்துகிறது, மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளை அமைதிப்படுத்துகிறது. இதில் முக்கியமாக பெண்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக பெண்கள் அதிகம் சொல்லக்கூடிய விஷயம் ஹார்மோன் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒன்று, விட்டமின் டி பற்றாக்குறை. இந்த வைட்டமின் டி பற்றாக்குறை ரெண்டுக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் குங்குமம், இந்த குங்குமத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள், சுண்ணாம்பு, படிகார கலவை வந்து அந்த கலவையின் மீது சூரிய ஒளி படுகிற போது விட்டமின் டி நிறைய உற்பத்தி ஆவதாக சொல்கிறார்கள். பெண்களுடைய அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் சரியாவதாக சொல்கிறார்கள். ஆகவே அந்த குங்குமம் வைப்பது என்பது மிக அற்புதமான பரிகாரமாக பழைய காலத்திலே நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமா சொல்லணும்னா, கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலமோ அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வளையமாகவே திகழ்வது இந்த குங்குமம் அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? செல்வி பேசுறேன் மேடம். செல்விமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மெட்ராஸ்ல திருவாமியூர் மேடம். ஓகே செல்விமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? வந்து எங்களுக்காக தான் மேடம். சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 1974 டிசம்பர் 31 12ஆம் மாசம். ஓகே. பிறந்த நேரம்? விடிய காத்துல 3:15 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரமா? ராசி வந்து கடக ராசி, பூச நட்சத்திரம் மேடம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு? கொஞ்சம் கஷ்டம், வேலை சரியா இல்ல, சம்பாரிச்சியம் இல்ல, குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியல, குழந்தை நிக்கல, அது கல்யாணம் ஆகி. புரியுது செல்வியம்மா, கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவதுமா, உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு சுக்கிர தசை நடக்குது. அவனுக்குன்னு சுக்கிர திசைன்னு உலகம் சொல்வது ஒரு பழக்கம். ஆனால் இந்த சுக்கிர திசையே உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு பலன்கள் தராமல் இருக்கிறது. அப்போ இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் அவருடைய எதிர் நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். இதுதான் உங்கள் ஜாதகத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம். குடும்பத்திலே ஒற்றுமையின்மை, நல்ல பண வரவு இன்மை என்று பல காரணங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு கோயில், அந்த கோயில் முருகப்பெருமானுடைய கோயில் இருக்கிறது பாருங்க.
நீங்க திருவான்மியூர்ல உங்களுக்கு மருந்தீஸ்வரர் கோயில் இருக்கிறது, அங்கு சென்று நீங்க வழிபடலாம். இல்லைன்னா பாம்பன் சுவாமிகள் கோயில் உங்கள் அருகிலேயே இருக்கிறது, அந்த கோயிலுக்கு சென்று வியாழக்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் வழிபட்டு வந்தால் குடும்பத்திலே நல்ல பண வரவு, மனதிற்கு நிம்மதி உண்டாகுமா? உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மனைவிக்காக கேட்கணும். அவங்க பெயர்? விமலா. டேட் ஆஃப் பர்த்? 29/7/1972 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல, கும்பராசி, சதய நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்க மனைவிக்காக? அவங்களுக்கு அருகே உடம்பு சரியில்லாம இருக்கு, அப்புறம் பண வசதியெல்லாம் பொருளாதார சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது இவர்களுடைய ஜாதகத்துல இப்போ புதன் திசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புதன் பகவான் இவருடைய ஜாதகத்திலே உள்ள பாதிப்பு தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். இரண்டாவது, ரோகஸ்தானாதிபதி வலுத்திருக்கிறார் ஜாதகத்துல. இவங்களுக்கு பெரிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, திங்கள் கிழமைகளிலே ஏதாவது அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களிலே கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய விளக்கிற்கு கொஞ்சம் நெய் சேர்த்து கொண்டு வர வேண்டும். இது ஒரு பரிகாரம். இரண்டாவது, அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுத்து வர சொல்லுங்கள். நல்ல உடல்நிலையிலே நல்ல முன்னேற்றம் விரைவில் ஏற்படும், தன செழிப்பும் ஏற்படும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்க. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் கோவையில இருந்து பேசுறேங்க, ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்க போறேங்க. அவங்க பெயர்? அவங்க பேரு ஹரிஷா. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 30/7/2000. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் நள்ளிரவு 2 மணிக்குங்க. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மிதுன ராசி. ஓகே. ஹலோ. நட்சத்திரம்? நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ஓகே, என்னமா கேட்கணும் உங்க மகளுக்காக? அவங்களோட படிப்பு சம்பந்தமா கேட்கணுங்க. ஓகே சார், இப்ப இதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரு, கேட்கலாம். படிப்பு சம்பந்தமா என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? இப்ப என்ன படிச்சிட்டு இருக்காங்க? அவங்க +2 படிச்சிட்டு இருக்காங்க. என்ன குரூப் எடுத்திருக்காங்கம்மா +2ல? ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. ஆர்ட்ஸ் குரூப் நீங்க சொல்றது என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குமா? அவங்க பிசினஸ் மேத்ஸ் எடுத்திருக்காங்க. பிசினஸ் மேத்ஸ் எடுத்திருக்காங்க. சரிம்மா, இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க? அவங்களோட ஃபியூச்சர், அவங்களோட படிப்பை பத்தி, அவங்களுக்கு சிஏ பண்ணணும்ன்றது எய்மா. அதாவது இவங்களுடைய ஜாதகத்துலமா இவங்க வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. லக்னத்திலேயே குரு பகவான் அற்புதமாக அமைஞ்சிருக்கிறாரு. அதனால இவங்க பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் பண்ண சொன்னீங்கன்னா வாழ்க்கையில் மிக உயர்நிலை அடைவாங்க. அதே மாதிரி எம்பிஏ படித்தாலும் நல்நிலை அடைவாங்கன்னு இவங்க ஜாதகத்தில் இருக்குது. இவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வெளிநாட்டு வாழ்க்கை அமையும், அங்கே மிகப்பெரிய அளவுக்கு பணம் ஈட்டுவார்கள் என்று இவங்க ஜாதகத்தில் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தை பற்றி எந்த அளவுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நல்ல வாழ்க்கை அமையுமா? என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வற்றாத பண வரவிற்கு நம்ம என்னங்க பண்ணணும்? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. சார், பணம் அதுவும் வரவு வேணும், அதுவும் வற்றாமல் வேணும் அப்படின்னா என்ன சார் நாங்க பண்ணணும்? நிச்சயமா, அதாவது இந்த பணவரவிற்கான வழிகள் மீது எல்லோருடைய கண்களும் காத்திருக்கின்றன. இப்போ இந்த கேள்வியை நீங்க வந்து உங்க சார்பாக கேட்கல, இந்த பொதுமக்கள் எல்லோருமே வந்து ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதில் இது. இந்த வாரம் உங்களுக்கு நான் சொல்ல போற டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை அன்று அரச மரத்தை 18 முறை சுற்றி வர வேண்டும். அரச மரத்தை மற்ற நாட்களில் தொட்டு சுற்றி வரக்கூடாது. சனிக்கிழமை மட்டும் அரச மரத்தை தொட்டு சுற்றி வரலாம். ஆகவே சனிக்கிழமை அன்று அரச மரத்தை தொட்டு வணங்கி 18 முறை சுற்றி வர வேண்டும். சுற்றி வந்த பிறகு அதற்கு கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். ஏதாவது ஒரு மில்க் ஸ்வீட் படைச்சு வழிபட்டோம்னா, நைவேத்தியம் பண்ணினோம்னா ரொம்ப நல்லது. எப்படி செய்தால் நல்ல பணவரவு உண்டாவதை வாழ்க்கையில இங்க பார்க்கலாம். ஒரு 4 வாரம் தொடர்ச்சியாக அரச மரத்தை சனிக்கிழமைகளிலே 18 முறை சுற்றி வந்து அதை வழிபட்டாலே நல்ல பணவரவு உண்டாவதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம். சார், அரச மரத்தை சுத்துறதுக்கும் பண வரவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அதாவது அரச மரத்துக்கு கீழே அமர்ந்து புத்தருக்கு ஞானம் பிறந்தது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்கள் இல்லையா? அந்த மாதிரியா ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஸ்ரீதர் மேடம். ஸ்ரீதர் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? திருக்கோவிலை, நாகை டிஸ்ட்ரிக்ட். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்?
7/6/84. பிறந்த நேரம்? வியாழன் இரவு 1:15. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம் மேடம். ஸ்ரீதர் சார், என்ன கேட்கணும் உங்களுக்காக? மேடம் இப்போ 3 வருஷமா அலையன்ஸுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நெருங்கி வராங்க, வரமாட்டாங்க. ஆனா சொந்தத்துல மாமா பொண்ணு இருக்கு, அது கூட வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே சார், கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஸ்ரீதர், திருமணம் நடக்கவில்லையே என்று மனம் நிறைய ஏக்கமும் வருத்தமும் உங்களுடைய குரலிலே தெரிகிறது. நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில், இந்த கோயில் பாருங்க, அந்த கோயிலுக்கு சென்று கையிலே எலுமிச்சம்பழத்தை வைத்துக்கொண்டு அம்மனை மனதார வழிபடுங்கள். இந்த திருமணம் என் மனதிற்கு இனிய முறையிலே, மனதிற்கு பிடித்த முறையிலே நடைபெற வேண்டும் என்று மனதார வழிபட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அம்மனுடைய பாதத்திலே வைத்துவிட்டு வாருங்கள். வெள்ளிக்கிழமைகளிலே அப்படி செய்யுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை துணையாக உங்களுடைய உறவினரே அமைவார் என்று ஜாதகத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது. 2019ஆம் ஆண்டிலே திருமணம் நடைபெறும். இனிய இல்வாழ்க்கை உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கும் எங்க அண்ணனுக்கும். ஓகே அம்மா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்னுடைய வந்து அக்டோபர் 26, 1990 மேம். ஓகே. பிறந்த நேரம்? வெள்ளிக்கிழமை காலை 9 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு வேலைக்கு கேட்கணுமா? ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா, வேலையில ஏதாவது ஏற்கனவே இருக்கீங்க? நீங்க என்ன சார்? வேலை பார்த்துட்டு தானே இருக்கீங்க? இல்ல, அரசு வேலைக்காக. அரசு வேலைக்காக கேட்குறீங்க, அப்படி சொல்லுங்கம்மா. உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு இவருக்கு வேலையிலே பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு அரசு தொடர்புடைய வேலை அமையும், அப்படித்தான் ஜாதக குறிப்புகள் தென்படுகின்றன. நீங்க பக்கத்தில் உள்ள கோயிலில் நவக்கிரகங்களிலே இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல வாழ்க்கையும் நல்ல வேலையும் அமைந்து நிறைவான மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், என் பொண்ணு கேட்க போறேன். சொல்லுங்கம்மா, அவங்க பெயர் என்ன? கிருத்திகா மேடம். டேட் ஆஃப் பர்த்? 8/15/2001 மேடம். பிறந்த நேரம்? காலையில 9:30 மணி மேடம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? மிருகசீரம், மிதுன ராசி. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு கிருத்திகாக்காக? +2 படிக்கிறா மேடம். நல்லா படிக்கணும், பயாலஜி குரூப் எடுத்திருக்கா. அம்மா சிறப்பா இருப்பாங்கம்மா, கவலையே படாதீங்க. சார் இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவதுமா, தங்களுடைய மகளுடைய ஜாதகத்திலே மருத்துவ கிரகங்கள் வலிமை பெற்று திகழ்கின்றன. அதனால மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஒருத்தர் பண்ணணும்னா கிரகங்கள் எப்படி மிக வலிமையாக மிக சிறப்பாக அமையணுமோ, சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான துறை அந்த துறை. அதற்கு தேவையான கிரக வலிமைகள் உங்க மகளுடைய ஜாதகத்தில் இருக்கிறது. மிகச் சிறந்த முறையிலே அவர் தன்னுடைய தேர்விலே வெற்றி பெற்று அரசு மருத்துவராக பணியாற்றி மக்களுக்கு சேவை புரிவார்மா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஓகே. அவருடைய டேட் ஆஃப் பர்த்? 93/26. ஓகே. மாதம்? 26/7/93. பிறந்த நேரம்? காலையில. காலையில நேரம் ஐயா, நேரம் தெரியுங்களா? காலையில எத்தனை மணி? காலையில 8 மணிக்குள்ளமா, 6 மணிக்குள்ள. சரிங்க ஐயா, உங்க ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. சுவாதி நட்சத்திரம், துளாராசி. என்னையா கேட்கணும் அவருக்காக? துளாராசிவா? அவருக்காக என்ன சார் கேட்கணும்? துளாராசி, சுவாதி நட்சத்திரம். சரிங்க, அவருக்காக என்ன கேட்கணும்? பின்னாடி எப்படி இருப்பானுமா? எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா சார்? கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா அவனுக்கு. ஓகே ஐயா, கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகளும் எதிர்காலம் குறித்தும் சார் கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவது, தங்கள் அன்பு மகளை பற்றி எந்த விதமான கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. அவர் கடக லக்னத்திலே துலா ராசியிலே பிறந்திருக்கிறார். தற்போது 7.5 நாட்டு சனியுடைய பிடியிலே இருக்கிறார். அந்த பிடி என்பது மெல்ல மெல்ல இந்த டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அவரை விட்டு விலகுகிறது. அதிலிருந்து படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். நீங்க படிப்பு இப்படி வரலையேன்னு கவலைப்படாதீங்க. புதன்கிழமைகளில் அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு அவர் அழைச்சிட்டு போங்க. பெருமாளின் முன் அமர்ந்து, உங்களுக்கு ஸ்லோகங்கள் சொல்ல தெரியலைன்னா கூட பரவாயில்ல, பெருமாளின் முன் அமர்ந்து 12 நிமிஷங்களுக்கு குறையாமல் அமர்ந்து அவரை வழிபட்டு விட்டு வந்தாலே இவருடைய படிப்பு முயற்சிகளிலும் நல்ல வெற்றி தெரியும். இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கிறது இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு. வாழ்த்துக்கள்.
அழைப்பிற்கு நன்றி சார். அவர் பேசும்போது வளர்ச்சி குறைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொன்னார் சார். பொதுவாகவே இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறது வந்து ஜாதகத்துல, அதாவது அப்பா அம்மாவோட ஜாதகத்தை வச்சு முன்கூட்டியே கணித்து இதற்கான தீர்வுகளும் கொடுக்க இயலுமா? ஆமா. இப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தை நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இவர் கடக லக்னம், 5ஆம் இடத்திலே கர்ம கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. பூர்வ ஜென்ம தோஷமும் இவருடைய ஜாதகத்திலே அதிகம் இருக்கிறது. மாந்தி அமர்ந்திருக்கிறார். இது எல்லாமே இவருடைய வாழ்க்கையிலே உள்ள பாதிப்புகளை எடுத்து காட்டுகின்றன. அதற்குரிய பரிகாரங்களை இவர்கள் செய்கிற போது நல்ல முன்னேற்றம் இருக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள், குறிப்பாக சனி பிடியிலிருந்து விடுபட என்னங்க பண்ணணும், இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? பட்டுக்கோட்ல இருந்து பேசுறோம் மேடம். பட்டுக்கோட்டையில இருந்து யார் பேசுறீங்க? பட்டுக்கோட்ல இருந்து மதிய அழகி பேசுறோம். மதிய அழகியம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க ஹஸ்பண்ட்காக கேட்கறோம் சார். 25/4/1975. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 7:30. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம்? சித்திர நட்சத்திரம், கன்னிராசி. ஓகே. என்னம்மா கேட்கணும் அவருக்காக? அவங்க 12 வருஷமா டெம்பரரியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க மேடம். பர்மனன்ட் ஜாப் கிடைக்க வாய்ப்பு உண்டா? ஓகே சார், இப்போ இதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அதாவதுமா, தங்களுடைய கணவருக்கு வந்து சனி திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சனி பகவானுடைய அனுக்கிரகம் இவருக்கு பரிபூர்ணமாக கிடைத்தால் இவர் நல்ல முறையிலே அதனுடைய வேலை பெர்மனண்ட் ஆக முடியும். அதற்கு இவர் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 9லேருந்து 10:30 மணி வரை ராகு காலம் என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ராகு காலத்திலே பைரவரை வழிபட்டு வர சொல்லுங்கள். அவரை தொடர்ச்சியாக வழிபட்டு பைரவருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அப்படி செய்து கொண்டு வந்தால் இவருக்கு இன்னும் 2 ஆண்டுகளிலே இவருடைய வேலை நிரந்தரமாகும், நல்ல ஊதிய உயர்வு உண்டாகும், உங்கள் வாழ்க்கையிலே எல்லா செழிப்புகளும் உண்டாகும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாங்க பாரியில இருந்து பிரகாஷ் பேசுறோம் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே. உங்க டேட் ஆஃப் பர்த்? 14/3/1998 மேடம். பிறந்த நேரம்? சனிக்கிழமை விடிகாலம் 6:15 மேடம். ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி கன்னி ராசி. நட்சத்திரம் தெரியலைங்க மேடம். பரவாயில்ல. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு வந்து இப்போ வந்து என்ன எப்படி இருக்குன்னு தெரியலைங்க மேடம். இப்போ வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வருது. ஓகே சார், கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகளும் எதிர்காலம் குறித்தும் சார் சொல்வாரு, கேட்கலாம். பிரதாப், வாழ்க்கையை பற்றிய மிகப்பெரிய கவலைகளை மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க வந்து ஒரு சனிக்கிழமையில உத்தர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க, கன்னியா ராசியில. கொஞ்சம் மனக்குழப்பம் தென்படுகிறது. இரண்டாவது முக்கியமான விஷயம், உங்கள் நட்சத்திரத்திற்கு எதிரடையான தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர், உங்களுக்கு எதிரடையான ராகு திசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதனால தான் இவ்வளவு தொந்தரவுகள் உண்டாகிறது. அப்போ இந்த திசையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரில் இருந்து வெளியூருக்கு சென்று வேலைக்கு முயற்சி பண்ணணும். இப்போ ராகு திசை ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆயிற்று. ஆகவே நீங்க வெளியூருக்கு சென்று வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல முறையில் அமையும். வேலை அமைவதற்கு உடனடியான பரிகாரம், உங்கள் வீட்டிற்கு அருகிலேயே ஒரு பைரவர் சன்னதி ஒன்று இருக்கிறது, அவரை சென்று வழிபட வேண்டும். காவல் தெய்வம் போல் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரை சென்று ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் வழிபட்டு வந்தால் வாழ்க்கையிலே உயர்ந்த வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? அம்மா, நான் சேர்மகனி பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருநெல்வேலி. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அம்மா, எனக்கு திருமணம் வரன் ஒண்ணு வந்திருக்கு. என்னோட வரனே அவங்களோட வரணும் பொருந்துதான் மட்டும் சொல்லணுமா? ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 12/7/1993. பிறந்த நேரம்? இரவு 11:55. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரமா? ராசி வந்து மேஷம் ராசி, நட்சத்திரம் அசுவதி. ஓகே. உங்களுக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்குன்னு சொன்னீங்க இல்லீங்களா, அவங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. அவங்க பேர் வந்து கணபதி பாண்டியன். அவங்க வந்து அவங்க ராசி வந்து மகம், நட்சத்திரம் மகம், ராசி இல்லம்மா. ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு. அவங்க பிறந்தது வந்து வியாழக்கிழமை. டேட் ஆஃப் பர்த் வந்து 10/10/1985. கிழமை வந்து வியாழன். இரவு வந்து 5:11 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஓகேமா சார், இப்ப இதற்கான பொருத்தம் சொல்வாரு, கேட்கலாம். அதாவதுமா, இந்த 2 ஜாதகங்களை இணைக்கிற போது திருமணம் என்பது மிக பொறுமையாக மிக தெளிவான பொருத்தங்களோடு பார்க்கணும். ஒன்று, மன பொருத்தம் இருந்தால் இந்த பொருத்தங்களுக்குள் வர வேண்டிய அவசியம் இல்லை.
இது பெற்றோர் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமாக இருக்கிற பட்சத்திலே நீங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று இறங்கிவிட்டால் மிக தெளிவான முறையிலே பொருத்தம் பார்க்க வேண்டும். அதை தெளிவாக சொல்வதுதான் என்னுடைய கடமையும் கூட. இந்த ராசியிலே பார்த்தால் நீங்கள் மீன ராசியிலே ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்கள். அவர் சிம்ம ராசியிலே மக நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். ஒருவர் ராசியில் இந்த ராசி சஷ்டாஷ்டகம் என்ற தோஷம் தென்படுகிறது. ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக இரண்டும் இணைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை, பொருத்தம் இல்லை என்றுதான் இதிலிருந்து தெரிகிறது. அழைப்பிற்கு நன்றி சார். சனி பகவான் அப்படின்னாலே மக்கள் மனதுல ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? சனி பிடியிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறை எங்களுக்காக சொல்லுங்க சார். அதாவது இந்த சனி பகவானுடைய திசை வருகிறது, ஏழரை சனி வருகிறது, கண்டச்சனி வருகிறது, கண்டகச்சனி வருகிறது என்று பல்வேறு விதமாக மனிதர்கள் துன்பத்திலே ஆட்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, முதலிலே தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். இந்த சனி தசையில தூய்மையாக வச்சுக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா நகத்தை கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நகை கண்களிலே அழுக்கு சேர்ந்திருக்கும். காலில் பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பு அதிகமாக இருக்கும். நல்ல தூங்குவாங்க, அதிகமாக கொட்டாவி விட்டுட்டே உட்காந்துருப்பாங்க. இந்த சனி பகவானுடைய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பாக இருப்பவர்களை அவர் நெருங்குவதில்லை. அதே போல உடல் தூய்மையாக இருப்பவர்களை அவர் நெருங்குவதில்லை. நம்ம என்ன செய்யணும்னா, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே திரும்புகிற போது கால்களை நன்றாக சுத்தம் செய்து கொண்டு வீட்டில் வரணும். அது ஒன்று. இரண்டாவது, ஒரு காலுக்கு மேலே இன்னொரு காலை தேய்ப்பது என்பது எளிமையாக சனி பகவானுடைய வரவை வீட்டிற்குள்ளே கொண்டு வந்து விடும். ஆகவே காலுக்கு மேலே காலை வச்சு தேய்க்கக்கூடிய பழக்கத்தை விட்டுறணும். சரி, கோயிலுக்கு செல்கிறோம், எல்லா பரிகாரங்களும் செய்கிறோம், இருந்தாலும் சனி பகவான் எங்களை பிடியிருந்து நாங்கள் தப்ப முடியலையே அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை அன்று நீங்கள் சனீஸ்வர பகவானை கோயிலிலே சென்று வழிபடுவதற்கு முன்பாக 4 மிளகு எடுத்து, கருப்பு மிளகு எடுத்து வாயிலே கடித்து கொண்டு அவரை நீங்கள் வலம் வந்தால் மிக சீக்கிரம் சனி பகவானுடைய பிடியிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். பலருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். சார், பொதுவாகவே குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அழகான பூந்தோட்டம், நந்தவனம் போன்றது இல்லைங்களா? ஒரு சில பிரச்சனைகளால இந்த நந்தவனம் வாடி போகிற நிலையில நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கு. குடும்ப கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறை எங்களுக்காக சொல்லுங்க சார், குறிப்பாக பெண்களுக்காக. அதாவது குடும்பம்னாலே பெண்கள் தான் ஆகிறது. மனைவிங்கிறான் வாழ்க்கையில அந்த மனைவிங்கிற வார்த்தையை கூட மனை வீடு அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொண்டு வராங்க. குடும்பத்திற்கு முழு பொறுப்பானவர் பெண்கள் தான், குழந்தை வளர்ப்பிலிருந்து. அப்போ பெண்களுக்கு வரக்கூடிய துன்பம் என்பது குடும்பத்தை வெகுவாக பாதித்துவிடும். ஒரு மனைவி நல்ல முறையிலே இருந்தால் எப்படிப்பட்ட குடும்ப செலவுகளையும் சமாளித்து கணவனை உயர்நிலைக்கு கொண்டு வருகிறாள். மனைவியின் மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. இப்போ இந்த பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மன துன்பங்கள் விலகி, குடும்ப கஷ்டங்கள் விலகி நல்லா இருக்கணும் அப்படின்னா, திங்கட்கிழமைகளிலே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று அந்த கோயிலிலே மல்லிகை பூ மாலை அம்மனுக்கு சூட்ட வேண்டும். 3 மாதத்திற்கு ஒரு முறை திங்கட்கிழமையிலே அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு மல்லிகை மாலை சுட்டி வந்தால் பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் விலகி கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தைகள் முன்னேற்றம் என்று நல்ல நிம்மதி உண்டாகும். குடும்பத்திற்கு மிகவும் தேவையான அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பங்குட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி.